Hi guys, welcome to Quick Throw and Manas Magas. Saying guys, call it நான் பார்த்துருந்தேன். ஹலோ சொல்கிறா ஏதாவது லாப்பில் பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? நான் எதாவது ப்ரெஸ் எனி கீன்னு காட்டுறேன். ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ண எனி கீ ப்ரெஸ் பண்ணுறா? நான் அது எனி கீ இல்லையா? டேய் கைஸ், நீங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் ப்ரெஸ் எனி அப்படின்றது எங்கே வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்றது பல பேருக்கு தெரியாது. ஆனால் ஏன் இப்போ வரைக்கும் வருது அப்படின்னா நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நான் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஐ தாட் 1970s நினைக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸாக்டான இயர் தெரியல ஆக்சுவலாக. ஐ திங்க் 1971 or 74 சம்திங். அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இருந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிரிண்ட் ஆகி மேலே போயிடுச்சுன்னா டெலிட் ஆகிடும். ஒன்ஸ் மேலே போயிடுச்சுன்னா டெலிட் ஆகிடும். இப்போ பார்க்குறோம்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மேலே போயிட்டு பார்க்க முடியாது. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணி திரும்பி டவுன் வந்து பார்க்க முடியாது. ஒன்ஸ் அது ஸ்க்ரீன் விட்டு மேலே போயிடுச்சுனாலே அது டெலிட் ஆகிடுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஒரு விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அது ஃபுல்லாக வந்து காட்டும்போது வெயிட் பண்ணும். லைக் எனி ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குன்றதுக்காக வெயிட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம படிச்சிட்டோம்னா ஏதாவது கீ அமுக்கி விட்டோம்னா அது திருப்பி மேலே போயிட்டு இன்னொரு விண்டோ வரும். ஸோ அதை நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் அதையும் ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு கீ ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுவும் மேலே போகும், இன்னொரு விண்டோ வரும். ஸோ அதை நம்ம படிப்போம். இப்போ நம்ம 1970s தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து அந்த லேப் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. லைக் இப்போ வந்து ஒன்று மேலே போயிடுச்சுன்னா கூட திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி கீழே என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால திருப்பி மேலே போய் படிச்சு பார்க்க முடியும். பட் 1970s அந்த ஆப்ஷன் இல்லாதனால தான் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ப்ளஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. லைக் இது வந்து வேறு வகையில் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உள்ளே சீடி வரும். அந்த அகைன் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகும். அண்ட் லைக் நம்மளோட லேப்டாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் நம்ம சொல்லிட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று கொடுப்போம். அண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைக் சார்ஜஸ்க்கும் அப்படி தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது. லைக் கன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்கணும். ஸோ அந்த வேலை நடக்கிறதுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ அதை தான் எது கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரெஸ் எனிக்கி அந்த மாதிரி. ஸோ இப்போதான் கேட்டாங்கன்னா ப்ரெஸ் எனிக்கின்னு வந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா போக போக ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆச்சுன்னு சொல்லலாம். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா வர டேஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் ஒரு பெரிய சர்ச்சே பண்ண ஆரம்பிச்சாங்க. என் கீபோர்டில் எனின்ற ஒரு கீயே இல்லை, பட் என் லேப்டாப் சொல்லுது ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா டெவலப்பர்கிட்ட ஹெல்ப்பே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் இப்போ வந்து ஒரு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புறது கிடையாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஏமாற்ற பார்க்குறீங்க. அதில் வந்து ப்ரெஸ் எனி கீன்னா இருக்குது, ஆனால் எனி கீன்ற ஒரு கீயே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதுனா ஒரு கம்ப்யூட்டர் சைடில் இருக்க ஒரு ஹியூமரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் எனிக்கின்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கும். அது வரலாற்று இன்னும் அழியாதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்லுவேன். அண்ட் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனிக்கி வந்து ஆக்சுவலாக கிரியேட் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் போக போக என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா லைக் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைன்ற மாதிரியே நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் தடுத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா டைப் எனிக்கி டு ரிட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அது அப்புறம் யூஸ் ஆகிடுச்சு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பழகிடுச்சு. அண்ட் இப்போ இருக்க ப்ளஸ் எனிக்கி என்னன்னு தெரியுங்க. அண்ட் இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். And thanks for watching the video. I love you guys. So இனிமேல் ப்ரெஸ் எனி யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ணுங்க மட்டும் சொல்லாதீங்க. இந்த வரலாற்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. And love you guys. Thanks for watching the video.